அந்த காலதாமதத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவ்வளோதான் இவங்க போராட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆளை காணும். இவங்க ஒரு தடவை போனாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு கேள்வி தான். இப்போ ஆக்சுவலி இப்போ எங்க விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சொல்கிறேன். இப்பொழுதுமே எங்கள் தலைவர் வந்து கழக பணியில் ஈடுபட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்முடைய மாநாட்டிற்கான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதை கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அதற்கு பிறகாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மக்களை சந்திக்கும் பொழுது சாதாரணமாக சந்திக்க முடியாது. அப்போ அந்த மக்கள் பிரச்சனைகளை பேசணும். மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாக இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ஒயின் ஷாப் வந்து இன்றைக்கி திறந்து வச்சு வீட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு பேசுறது வேறு விஷயம். ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மக்கள், அந்தந்த மாவட்டம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து கூறுவதற்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்காரு. நம்முடைய தோழர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இருந்து அவங்க மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, அவங்க தொகுதியில் என்ன பிரச்சனை, நீண்ட காலமாக அந்த மக்களுக்கு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ குறுகிய காலமாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்குது, உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கு, இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற தரவுகளோடு அனைவரும் தலைவரை பேசிட்டு இருக்காங்க. தலைவர் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்காரு. எப்ப நடக்கும் மாநாடு முடிந்த உடனே அடுத்தது சில நாட்கள்ல வந்து உங்களுக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கான ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்துடும்.